வாட் திஸ் குடிமி டாடி இஸ் டூயிங்? என்ன குடிமி டாடி இப்படி வேடிக்கையோ குனிஞ்சு குனிஞ்சு பாக்குறீங்க? 6 வருஷத்துக்கு அப்புறம் மருதப்பட்டி சிங்காரத்தை பார்க்க போறோம். அவ்வளவு பெரிய மனுஷனா? இது என்ன? சென்ட்ரல் ஜெயிலு. இந்த ஜெயிலியே விக்கிற சாமர்த்தியசாலி. பாத்தியா, இருக்கிறது 2 பேரு. 2 லட்சம் பேர் இங்க இருக்கிற மாதிரி தூக்கி ஆட்டுறான் கைய. அவன் தான் மருதப்பட்டி சிங்காரன். என்னங்க அப்படி பாக்குறீங்க? என்ன 6 வருஷம் ஜெயில போட்டு இந்த தமிழ்நாடு ரொம்ப உருட்டிடுச்சியா? நீங்க வந்துட்டீங்கல்ல, நாசந்தா. இவன் யாரு? என் சின்ன சன்னுங்க. அப்ப பெரிய சன் என்ன செய்யறான்? பக்கவாதுங்க. பாவி நல்லா இருக்கட்டும். அது கரெக்ட் தான். கொஞ்சம் திரும்புங்க. இதுவும் தொங்கட்டும். ஸ்டாப் ஸ்டாப். என்னங்க இந்த இடத்துல ஸ்டாப்ங்கறீங்க? இது பரமசிவத்தோட வீடு. என்ன 6 வருஷமா ஜெயில்ல இருக்க வச்ச அந்த பரமசிவத்தை அவ்வளவு ஈஸியா விட்டுருவனா? ஐயா, பரமசிவ சார் இப்ப பழைய ஆள் இல்ல, ரொம்ப வளர்ந்துட்டாரு. வெரி குட். கொன்னுட்டீங்கல்ல, பணத்தை மாந்தோப்புல புதைச்சிருங்க. யாருக்கும் தெரியக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஒண்ணுமே தெரியாதவனாட்ட என்ன முழிக்கிற? என்ன தவிர இந்த கெட்டப்ல வேற எவையா இருக்கான்? ஜெயில இருந்து எப்போ வந்த? ஒருத்தனை அநியாயமா ஜெயிலுக்கு அனுப்புனு வச்சுக்க, அவன் ரிலீஸ் டேட்டையும் கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கணையா. நான் பழிவாங்க நினைச்சிருந்தா உன் நிலைமை என்ன ஆகுறது? சரி சரி, எதுக்காக வந்த? நஷ்டஈடு வாங்க. நஷ்டஈடு வாங்கவா? ஆமாப்பா, அரசியல்ங்கிற பேர்ல வீட்டுல உட்காந்துட்டு சந்தோஷமா சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன புடிச்சு 6 வருஷம் ஜெயிலுக்குள்ள போட வச்சுட்டேன். ₹1 கோடி நஷ்டம். தந்திரியா? இப்போ சம்பாதிச்சுக்க. என்னத்த சம்பாதிக்கிறது? காஞ்ச ஓடாட்டம் ஆயிடுச்சு என் கதை. அப்பா என்ன உசுப்பி விட்டு ரிஸ்க்ல ஒண்ணும் மாட்டிக்காதையா. ரிஸ்கா? உன்னால எதுவும் செய்ய முடியாது. என்கிட்ட பணம் இருக்கு, ரவுடிங்க இருக்காங்க. உங்ககிட்ட பணமும் ரவுடிகளும் இருந்தா என்கிட்ட அரசியல்வாதிங்கிற டைட்டில் இருக்கிய. ஆனா அரவக்குடியோன், ராணா ராவணன், சீனா சிருஷ்டிகர்த்தா, யான்னா யமதர்மராஜன், இல்லன்னா லஞ்ச நாராயணன், வான்னா வாலி, தீன்னா திருதராஷ்டிரன். உனக்கு இது கூட புரியலையா பரமசிவம்? இந்த 7 பேர் சேர்ந்த மொத்த உருவம் தான் அரசியல்வாதி. நினைச்சத உடனே செஞ்சு முடிக்கிற ஆளியானா? என்னோட மோதாத. அட போய்யா, உன்னை விட பெரிய அரசியல்வாதிகளா? ஐயோ, சிங்கார சார் ஜெயில இருந்து விடுதலையான சமயத்துல ஜெயிலுக்கு போய் அவருக்கு மாலை போட்டு என் தலையில நெருப்பு வைக்க வந்தீங்களா? கோடி என்னையா? சல்லி காசு கூட கொடுக்க மாட்டேன். என் கையில பேப்பர் இருக்கியா? உன் பேருக்கு களங்கத்தை ஏற்படுத்துவேன். நீ ஒரு அயோக்கியன்னு விளம்பரப்படுத்துவேன். உன்னால முடிஞ்ச செஞ்சுக்க போ. நான் பேப்பர்காரனுக்கு பயப்படுற ஆள் இல்ல. நீ இங்க இருந்து போகலன்னா உன் கழுத்தை பிடிச்சு தள்ளுவேன். பரமசிவம், நான் கத்தியால மர்டர் செய்ய மாட்டேன், பேனாவாலேயே மர்டர் செய்வேன். நீ இப்ப வெளியே போகலன்னா நாயை விட்டு துரத்துவேன். போட வெளியே. ஐயா, நீயும் போயா. ரோஜா, ரோஜா நில்லுங்க. கம் ஆன், எங்க பிடிக்க பாக்க. ரோஜா, இதோ வந்துட்டேன். அசையாம இருங்க. ஜாக்கிரதை, காத்து. ரோஜா, ரோஜா, வாடி அந்த பக்கம் போயிட்டலாம். வாடி. ஆடாதீங்க, அப்படியே இருங்க. வந்துருச்சு. ஏ கீதா, ரோஜா பாத்தீங்களா? இல்லடி இல்லடி. சும்மா ஆடாதீங்க. எங்கடி காணோம்? La 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 la
காதல் மங்கை என்னை கண்டாடு மங்கை என்னை கண்டாடே குண்டு மல்லி செண்டு மல்லி சொக்கி நின்றாளே கோடி கால திங்களாக ஆடி வந்தாளே அஞ்சு முத்தம் நெஞ்சில் போட்டாளே காதல் மங்கை என்னை கண்டாளே மங்கை என்னை கண்டாடே காதல் ஊற்றே தேனோ சங்கீத காற்றே செல்வம் மணிமேடைதான் பெண்கள் வரும் போலைதான் இதயம் இது உந்தன் ஜோடி இளமை பொன்வீணைதான் இனிமை ஒரு ராகந்தான் இதை வீட்டினால் இன்பம் கூடி ஏதேதோ ராகங்கள் ஏதேதோ கீதங்கள் நீட்டி பார்க்க நானும் வந்தேனே மன்னன் கையாலே மாலைதானே சுடு மாசி மாதம் மேரி நீகடு திருநாள் இது போல இங்கே வருமா ஒரு நாளும் இங்கே இப்போதே மாலை சுடுவோம் காதல் மங்கை என்னை கண்டளே மங்கை என்னை கண்டாடே முந்தானை புலுங்கத்தான் கண்டாலே விளையாடுதே நெஞ்சின் ஆசை காமன் ஓர் வில்லாரே வானம் தான் விட்டானே தீயை அள்ளி எண்ணெய் போட்டானே காதல் மங்கை என்னை கண்டாளே மங்கை என்னை கண்டாளே குண்டு மல்லி செண்டு மல்லி சொக்கி நின்றாளே கோடி கால திங்களாக ஆடி வந்தாளே அஞ்சு முத்தம் நெஞ்சில் போட்டாளே காதல் மங்கை என்னை கண்டாளே மங்கை என்னை கண்டாளே எங்க அப்பாவுக்கு இது தெரிஞ்சா கொல்லட்டும் ரோஜா, உனக்காக உங்க அப்பா கையால சாகிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். நான் ஒண்ணும் விளையாட்டுக்கு சொல்லல, நிஜம்தான். எப்படியாவது நம்ம மேரேஜ்க்கு எங்க அப்பாவை நான் ஒத்துக்க வைக்கிறேன்.
டாக்டர் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. எத்தனை ஸ்லீப்பிங் டேப்லெட் சாப்பிடணும்? 2 போதுமா? அப்ப எத்தனை ஸ்லீப்பிங் டேப்லெட் சாப்பிட்டா நமக்கு மயக்கம் வரும்? 10. ஓஹோ, அப்ப எத்தனை சாப்பிட்டா உயிர் போகும்? 10க்கு மேல சாப்பிட்டா உயிர் போயிடும். தேங்க்யூ டாக்டர்.